Hello my dear students, இந்த வீடியோல organic chemistryல இருந்து சில NEET JEE based questions discuss பண்ண போறோம். இதுல question number 1 பாத்தீங்கன்னா names of some compounds are given which one is not in IUPAC system. சில சேர்மங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, இவற்றுள் IUPAC அமைப்பில் இல்லாதது எது? ஆப்ஷன்ல இருக்கிற 4 காம்பவுண்ட்ஸோட நேம்ஸையும் ஸ்ட்ரக்சர்ஸையும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் A 3-methyl 4-ethyl heptane ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு 1 2 3 4 5 6 7 ஸோ 7 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதனால ஹெப்டேன் கரெக்டு தான் இது, ரைட்டா? 3-methyl 4-ethylன்னு இருக்குது. இப்போ 3ல் மெத்தில் இருக்குது, கரெக்டு தான். 4ல் எத்தில் இருக்குது, இதுவுமே கரெக்டு தான். அப்போ என்ன இங்கே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு தப்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் முன்னாடி வரணும். அப்போ இ தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு, எம் அடுத்தது. அப்போ இதோட பேர் எப்படி வந்திருக்கணும்னா 4-ethyl 3-methyl heptane அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் IUPAC சிஸ்டம் படி இல்லை. ஸோ இதுதான் தப்பான ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 2 பாருங்க. The number of sigma and pi bonds in pent-2ene 4-ine. கொடுத்திருக்கிற காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரை முதல்ல எழுதிடலாம். pent-2ene 4-ine கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்டு 5 கார்பன் ஆட்டம்ஸ் போட்டுறோம். 1 2 3 4 5. 2-ene அப்போ 1 2 செகண்ட் கார்பனில் ஒரு டபுள் பாண்ட். 4-ine 3 4 1 2 3 4 இதில் ஒரு ட்ரிபிள் பாண்ட். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இது CH3 வரும், இங்கே ஒரு ஹெச் கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஹெச் கனெக்ட் ஆகிருக்கும். இது 4 பாண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு பாண்டு குறையுது CH. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா pent-2ene 4-ine. இந்த சிக்மா பாண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னா எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் பிரித்து தனியாக எழுதுனீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா கூட நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் அதர் ஆட்டம்ஸ் -1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே இருக்க கார்பன் ஆட்டம்ஸ் 1 2 3 4 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்பர் ஆஃப் அதர் ஆட்டம்ஸ் பாருங்கள் 3 4 5 6. ஸோ ப்ளஸ் 6 -1 which is equal to 11 - 1 10 சிக்மா பாண்ட்ஸ். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த பை பாண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டில் பார்க்கணும். டபுள் பாண்டில் 1, இங்கே 2 பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். அப்போ டோட்டலி 3 பை பாண்ட்ஸ். ஸோ 10 சிக்மா பாண்ட்ஸ் 3 பை பாண்ட்ஸ். ஆப்ஷன் B is the correct answer. புரியுதா உங்களுக்கு? Next, third question. The IUPAC name of the compound is. கொடுக்கப்பட்டுள்ள சேர்மத்தின் IUPAC பெயர். இப்போ இந்த காம்பவுண்டை பார்த்தீங்கன்னா எண்டில் CHO இருக்குது, ஆல்டிஹைடு குரூப் இருக்குது. CO இருக்குது, இது கீட்டோன் குரூப்பு. டபுள் பாண்ட் இருக்குது, அல்கீன். ஸோ 3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. நம்ம ப்ரையாரிட்டி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆல்டிஹைடுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த கார்பனுக்கு நம்பர் 1 கொடுக்குறோம். அப்போ இந்த கார்பனுக்கு நம்பர் 2, இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 6. ஸோ இதுதான் லாங்கஸ்ட் செயினாக இருக்க முடியும். அப்போ எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. ஸோ ஹெக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெக்ஸ் தான் இருக்குது. ஹெக்ஸ் 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 ஹெக்ஸ், ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் பார்த்தீங்கன்னா எல், ரைட்டா? எப்போவுமே ஆல்டிஹைடுக்கு எல்லுன்ற சஃபிக்ஸில் தான் முடியும். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இது ஃபஸ்ட் கார்பனில் இருக்குது, அதனால 1L அப்படின்னு சொல்லவே மாட்டோம், சரியா? ரைட்டா? அல்லுக்கு 1 தான் கொடுக்கணும் எப்போவுமே, ஆனால் 1Lன்னு சொல்லவே மாட்டோம். அப்போது இங்கே 1 இல்லாத 2 அல் இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் கரெக்டாக இருக்கலாம். 5 அல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது தப்பு தான். 3 ஓனில் முடிக்க மாட்டோம், அதனால் இதுவும் தப்பு தான். ஓகே, இப்போ இந்த 2 நேமில் பார்த்தீங்கன்னா ஈனுக்கு 5 இருக்குது,
இங்கே ஈனுக்கு 4 இருக்குது. பட் நம்ம கொடுத்த நம்பரிங்கில் பாருங்கள் 4 தான் ஈனுக்கு இருக்குது, 5 கிடையாது. ஸோ 4 ஈனல் தான், ஏன்னா ரிமைனிங் பார்ட்லாம் சேமாக தான் இருக்குது. அப்போ ஹெக்ஸு 4 ஈனல் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. Next question, the state of hybridization of C2, C3, C5 and C6 of the given hydrocarbon is in the following sequence. அதாவது ஒரு சேர்மத்தோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. என்னும் ஹைட்ரோகார்பனின் C2, C3, C5 மற்றும் C6 ஆகியவற்றின் இனக்கலப்பாதல் நிலைகள் பின்வரும் வரிசையில் உள்ளன. அதாவது கார்பன் அணுக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஆட்டம்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஹைப்ரிடைசேஷன் கேட்காம செலக்டடாக செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பனோட ஹைப்ரிடைசேஷனை கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டரில் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் கரெக்ட் ஹைப்ரிடைசேஷன் இனக்கலப்பு எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். முதல்ல C2 சொல்கிறாங்க. C2க்கு பக்கத்தில் பாருங்கள் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அதனால் இந்த கார்பன் வந்து sp ஹைப்ரிடைஸ்டு கார்பன். கரெக்டாக? அடுத்தது C3 இது பக்கத்தில் எல்லாம் சிங்கிள் பாண்டு தான், அதனால் இது sp3. அடுத்தது C5 பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது, அப்போது sp2. அடுத்தது C6 பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது, அதனால் இது sp3. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு sp எதில் இருக்குது? 3 ஆப்ஷனில் இருக்குது, ரைட்டா? அப்போ இது கிடையாது. செகண்ட் sp3 பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் தான் இருக்குது, டி ஆப்ஷன். அதுக்கடுத்தது sp2, sp3 நம்ம பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் எலக்ட்ரான்ஸ் இன் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் இஸ். ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டாங்க. பின்வரும் அமைப்பில் உள்ள பை பிணைப்பு எலக்ட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை. இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவசரத்தில் தப்பாக நம்ம புரிஞ்சுப்போம். பை பிணைப்புகள் கேட்கல, பை பிணைப்பு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆனால் கொஷின் என்னவோ ஈஸியான கொஷின் தான். எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பை பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். ஸோ எத்தனையோ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். அப்போ இந்த காம்பவுண்டில் பாருங்கள் 1 2 3 4 4 பை பாண்ட் இருக்குது. ஒரு பை பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். அப்போ 4 × 2 8 எலக்ட்ரான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 5 கொஷின்ஸை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் வேறு கொஷின்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.